இந்தியரின் சராசரி வயது 72.03. ஹாங்காங் குடிமக்களின் சராசரி வயது 85.83. ஜப்பான் குடிமக்களின் சராசரி வயது 84.95. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், நாலெட்ஜ் மற்றும் கிராஸ் நேஷனல் இன்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள குறியீடு கணக்கிடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு புள்ளிவிவரப்படி 193 நாடுகளின் பட்டியலில் 644 எனும் புள்ளிகளோடு இந்தியா 134வது ரேங்கில் உள்ளது. ஜீனே கால்மெண்ட் எனும் அம்மையார் 122 ஆண்டுகள் மற்றும் 164 நாட்கள் வாழ்ந்துள்ளார். இறுதி வரை நினைவாற்றலோடு வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் நலத்தில் சுயநலம் வேண்டும். ஒவ்வொரு இந்தியரும் ஜீனே கால்மெண்ட் அம்மையார் வாழ்ந்த 122 ஆண்டுகளை விட கூடுதலாக வாழ வேண்டும் என எண்ண வேண்டும். தகவலறிந்த குடிமகனாக வாழ்வது எவ்வாறு முக்கியமோ அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் பற்றிய அனைத்து தகவல்களையும் அறிந்த முழு மனிதனாக மாற வேண்டும். விளம்பரங்களின் மூலம் உணவு பற்றிய பல செய்திகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பல உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. பொய்யான தகவல்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்து நோய்களில் மாட்டிக்கொண்டு அல்லல்படும் நிலையில் நாம் வாழ்கிறோம் என்றால் அது மிகையாகாது. நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நமது பகுத்தறிவின் மூலம் ஆய்வு செய்து ஒவ்வொரு இந்தியரும் குறைந்தபட்சம் 150 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதன் மூலம் இந்தியாவினுடைய மனிதவள குறியீட்டை முதல்நிலைக்கு உயர்த்த வேண்டும் எனும் தேசபக்தி உருவாக வேண்டும். ஆம், சுயநலமிக்க ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் மூலமே இது சாத்தியம். ஒவ்வொரு தனிநபரும் முன்னேறிவிட்டால் தாய்நாடு முன்னேற்றம் அடையும் தானே. உங்களின் சிந்தனைக்கு.